கந்தனுக்கு அரோகரா. கந்தன் கைலாய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய தலைப்பு என்னவென்றால் திரு ஆவினன்குடியை பற்றி அறியாத தகவல்கள். உலகத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய 5 சக்திகள் ஒரே ஆலயத்தில் இருப்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. திரு என்றால் மகாலட்சுமி தனம், தானியம், சௌபாகியம் தரக்கூடியவர். ஆ என்றால் காமதேனு கேட்கும் வரங்களை அள்ளி கொடுக்கும். இனன் என்றால் சூரிய ஜாதக தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியவர். பூ பூமாதேவி, பூமி தோஷங்கள், பூமி விற்பனை, பூமி வாங்க அருள் கொடுப்பவர். தீ என்றால் அக்னி, உடல் பொருளாளர்கள், தீய சக்திகள் நெருங்காமல் நம்மை காப்பவர். ஒரு முறை கைலாயத்தில் லட்சுமி, காமதேனு, சூரியன், பூமாதேவி, அக்னி ஆகியோர் சிவபெருமானிடம் சென்று, ஐயனே, எங்கள் அனுகிரகங்களில் அசுரர்களின் பிரார்த்தனைகளுக்கு தந்தருளியதால் ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி செய்யுங்கள் என வேண்டி கேட்டுக்கொள்ளும் போது, எம்பெருமான், நீங்கள் தென் திசையில் நெல்லிவனத்தில் தங்கி தவம் செய்யுங்கள், அங்கு எனது சக்தி உங்களுக்கு அனுகிரகம் செய்யும் என்று சொன்னார். இச்செய்தி அசுரர்களுக்கு தெரியவர சிவபெருமான் பிரம்மனை வேடனாக சென்று நெல்லிவனத்தில் தவம் செய்து கொண்டு இருக்கும் தேவர்களின் தவத்தை காக்குமாறு கூறினார். அதன் பொருட்டு திரு ஆவணங்குடி சன்னதியில் பிரம்மா ஈரேழு உலகத்தில் எங்குமே இல்லாத வடிவத்தில் இங்கு வேடுவனாக காட்சியளிக்கிறார். அச்சமயத்தில் நாரத முனி கொண்டு வந்த ஞானப்பழத்திற்காக முருகப்பெருமான் மயில் மீது வலம் வரும்போது திரு ஆவணங்குடியில் தவம் செய்து கொண்டிருக்கும் தேவர்கள் தவத்தினால் ஈர்க்கப்பட்டு கோடி பிரகாசமாக மேற்கு திசையில் மயில் மீது அமர்ந்து குழந்தை வேளாத சுவாமியாக தேவர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அசுரர்களை அழிக்க உதித்த வெற்றி வேலனே உடனே ஓடொடி வந்து தரிசித்த மயூரப்படை சேனை தளபதி வீரபாகவும் இங்கே உள்ளார். இத்திருத்தலத்தில் மேலும் சிவ ரூபமான சேஷராத்திர பைரவர், தட்சிணாமூர்த்தி தெய்வங்கள் அருள் பார்க்கின்றனர். இந்திரன் தனது ஆணவத்தால் சிவயாக பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தமையால் சனி பகவான் கோபம் கொண்டு இவரை பிடித்து இந்திர பதவியை இழக்கச் செய்தார். இந்திரன் சிவபெருமானிடம் ஓடோடி மன்னிப்பு கேட்க, எங்கு கிழக்கு நோக்கி சனி பகவான் இருப்பாரோ அங்கு போய் மலர்களால் அர்ச்சித்து வர உனக்கு இந்திரபதி கிடைக்கும் என்று சிவபெருமான் கூறினார். இந்திரனும் திரு ஆவணன்குடியில் கிழக்கு திசையில் உள்ள அதீத சக்தி வாய்ந்த சனி பகவானிடம் அர்ச்சித்து பரிகாரம் செய்து கொண்ட இந்திரன் இத்தலத்தின் வெளிப்பிரகாரத்தை காட்சியளிக்கிறார். பதவி இழந்தவர்கள் இங்கு அபிஷேக ஆராதனை செய்து வர இழந்த பதவி திரும்பி பெறுவர். இங்கு அதிகாலையில் முதலில் கணபதிக்கு பூஜை, சிவ பூஜை செய்த பிறகு முருகப்பெருமான அபிஷேக பூஜைகள் நடைபெறுகிறது. மேலும் இங்கு வடக்கு நோக்கி காட்சி தரும் துர்கை அம்பிகை மனோபலம் அளிப்பவளாக உள்ளார். அறுபடை 3வது படை வீடாக திரு ஆவணங்குடி போற்றப்படுகிறது. அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளை கேட்டு மகிழ்ந்த முருகப்பெருமான் அவருக்கு ஜபமாலை தந்தருளிய சேத்திரம் இது. அதிசய அநேகமுற்ற பழையம்பதி என்ற பெயருக்கு ஏற்றாற்போல தீய சக்திகள் மற்றும் தீய எண்ணங்கள் உடையவர்கள் இத்திருத்தலத்திற்கு தரிசனம் செய்ய இயலாது. இங்கு அனுதினமும் வரும் பக்தர்கள் அன்பர்களிடம் கேட்டு பாருங்கள், பிரச்சனைகள் என்றாலே அங்கே வேல் வந்து நிற்கும். இதுவே திரு ஆவணங்குடி சக்தி வாய்ந்த தலம் என்பதற்கு விளக்குறையா. கந்தனுக்கு